நம்முடைய ஜீவியத்தில் கிறிஸ்துவை பற்றி கொள்கிறதற்கு தடைகள் இருக்குமானால், ஊழியம் செய்வதற்கு தடைகள் இருக்குமானால், விசுவாச பாதையில் ஓடுவதற்கு தடைகள் இருக்குமானால், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் சிந்தை வைக்கிறதற்கும் செயல்படுகிறதற்கும் தடைகள் இருக்குமானால், அவைகளை பலி செலுத்தித்தான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. வெளிநாடுகளிலிருந்து தங்களுடைய வீடுகளை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து நம் இந்திய தேசத்தில் செலவு வைத்து சுவிசேஷத்தை அறிவித்து போயிருக்கிறார்கள். அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தம் ஒருவேளை ஒரு ஆத்துமா கிடைத்தாலும் என்னுடைய வீடை விற்றுறதுக்கு அது எனக்கு பெரிய லாபம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அப்போ நம்ம என்னதான் நம்ம செய்கிறோம்? என் வாழ்க்கையில் நான் தனியாக எடுத்து பார்க்கும்போது, am I really a disciple of Christ? உண்மையாகவே நான் கிறிஸ்துவின் சீடனா? நம் சீடர்கள் ஆகும்படிக்கு தானே தேவன் நம்மை அழைத்தார். எந்த குடும்பத்தாருக்கு, எந்த ஒரு சபையாருக்கு, எந்த ஒரு விசுவாச குடும்பங்களுக்கு நான் சாரமுள்ள பிரயோஜனமுள்ள ஒரு மகனாக நான் செயல்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டால் அதுக்கு நமக்கு இன்னைக்கு பதில் உண்டா எனக்கு தெரியாது. ஐ ஆம் நாட் தி ஜட்ஜ். நான் ஜட்ஜ் அல்ல, எனக்கு நான் தான் நியாயாதிபதி. இன்று மனுஷர்களை ஐக்கன்ஸாக மாற்றி, மனுஷர்கள் புகழ்ச்சியை, மனுஷர்களுடைய படங்களை ஆராதிப்பதும் புகழ்கிறதும் உலகத்தில் தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தில் அதை விட அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேனோ என்னமோ தெரியல. கர்த்தர் நல்லவர். அது நமக்கு தூரமாக இருப்பதாக. நமக்கு நாமே சாரமற்று போகிறோம். இது என்னது நாமே சாரமற்று போகிறோம்? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையே நம்முடைய இருதயம் சொல்லுது, தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை இல்லை, தேவனுக்கேற்ற நீதியான வாழ்க்கை இல்லை, தேவனுக்கேற்ற காரியங்களை தேடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. உலகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். மாயை, வீண் மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். You are not satisfied with your own life. நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்போம். பரலோகத்தில் நான் போகலன்னா எவன் போவான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா நமக்கு பரலோகம் பூட்டப்பட்டிருக்கோம். ஐயையோ ஆண்டவரே, நான் போவேன்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது என்ன? அங்கே தான் நீ இந்த ஒரு விஷயத்தில் நீ ஜாக்கிரதை இல்லாமல் போனாயின்னு அவர் நின்னார்னா நூலை பிடிச்சிட்டு இப்படி நிற்பாருங்க. எனக்கு இது பயமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ ஒரு ஆசாரியனுக்குரிய அழகு என்ன? ஒரு ஆசாரியனுக்குரிய, ஒரு பாஸ்டருக்குரிய அழகு என்னன்னா, அவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, உத்தமமாக இருக்க வேண்டும், சின்சியராக இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை வைத்து சத்தியதேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று ஒத்த காலில் இந்நாள் வரைக்கும் துடித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நல்லவர். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுகிற தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கலையே, அதனால தான் பயம் பிடித்து போகிறது நமக்கு. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கு தேவை. இந்த சத்தியம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமானால், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள். கரெக்டா? எங்க ஐயா ரொம்ப முக்கியம், எங்க ஆட்கள் ரொம்ப முக்கியம்னு பாதி வழியில் வந்து ஒரு கிராக்கடைல் டியர்ஸோட திரும்பி ஒரு மகள் வீட்டுக்கு போய்விட்டாள். வா என்று போய்விட்டாள். இன்று முதல் ஆசீர்வதிப்பேனுங்கிறத மாத்திரம் நம்ம எவ்வளவு ஜாலியா எடுத்துட்டு போறோம் அந்த வாக்குத்தத்தத்தை, இல்லையா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. நாம் உள்ள பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னா, when there is a demand laid by God, should we not be careful to fulfill it? இதில் தேவன் அட்ஜஸ்ட் பண்ணுகிறவர் இல்லையே. நான் பயத்துடனே உங்களோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ போன வாரம் நம்ம பார்த்தது தி தி காஸ்பல் டிமாண்ட். ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். காஸ்பல் டிமாண்ட். அப்போ அது உண்மையாகவே கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை நாம் தியானித்து நாம் அறிவது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லைங்களா? எதையோ சொல்லிட்டு எதையோ தாஜா பண்ணி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு கடைசியில் சத்தியம் தெரியாமல் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம இதெல்லாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இதெல்லாம் அப்போ நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. அப்போ இதெல்லாம் கேட்க கேட்க, இயேசு ராஜா சொன்ன வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன இந்த பூமியில் நடந்தாலும் வந்தாலும் நாம் அவரை விட்டு விலகக்கூடாதுங்கிற விசுவாசம் நமக்குள்ள ஆழமாக போகிறது. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு காரியம். இந்த உலகத்தின் காரியங்கள், தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். அதை நம்புகிறோமா? அப்போ நம்புகிறோன்னா, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்தது, நம்மை போஷித்து பாதுகாத்தது எல்லாம் நாம் சொல்லி பாதுகாத்தாரா, இல்லை அவர் வாக்குத்தத்தத்தின் உண்மை நிமித்தம் பாதுகாத்தாரா? நீங்களே கரெக்ட். அதனால் நம்ம திருப்பி திருப்பி சொல்லி 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 அதையே சொல்லி கடைசியில் அவர் உண்மையாக என்ன சொன்னாருங்கிறத விட்டுட்டு என்ன தான் அவர் உண்மையாக சொன்னாருங்கிறத விட்டுட்டு கடைசியில் இதில் போயிட்டோம்னா நம்ம நாட்கள் வீணாகி போகும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆக நல்ல வாலிபர்கள் எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்க கிருபை கிடைக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ரெண்டாவது காஸ்பல் டிமாண்ட் என்று சொன்னால் எதிர்பார்ப்பு. ஒரு எதிர்பார்த்த சுவிசேஷம் எதை எதிர்பார்த்தது? அப்போ போன வாரத்தில் எதை எதிர்பார்த்ததுன்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஃபாலோ மீன்னார், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இதுதான் கட்டளை. ஒருவன் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வான், ஆனால் அவனுக்கு சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு இது கட்டளையாக மாறுகிறது. நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ? அல்லேலூயா. ஆமேன். அதில் வேறு எக்ஸப்ஷன்ஸ் இல்லை, வேறு டைல்யூஷன்ஸ் இல்லை, வேறு ரிலாக்ஸேஷனும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதாக எனக்கு தெரியல. அவர் சொல்கிற எல்லாமே நம்ம சில நேரங்கள் என்ன சொல்லுவோம், ஏதாவது சொல்லிவிட்டு சரி முடியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல என்பதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, கடைசி நாளில் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் சொல்லிய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும்ட்டு க்ளீனாக கை கழுவி வெளியில் வந்துட்டார். அப்போது அந்த நேரத்தில் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டார்னு அர்த்தம். அந்த நேரத்தில் பேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது ஆண்டவரோட. என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, நான் அப்படி போனேன் இப்படி போனேன், உங்களுக்காக இதை செய்தேன் அதை செய்தேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அவர் சொல்லிட்டார், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பேச போகிறதில்ல, நான் சொல்லிய வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும்னா இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்து நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்வது நமக்கு தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பு. ரெண்டாவது, அதுவே ஞானம். அதுதான் ஞானம். அப்போ இந்த வசனத்துக்கு நடுங்கினால், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் நடுங்குவோமானால், அதன்படி செய்ய நாம் முன் வருவோமானால், நாம் நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உள்ளவர்களாய் நாம் நிற்க முடியும். ஆமென். அல்லேலூயா. தைரியம் உள்ளவர்களாய் நிற்க முடியும். அதனால தான் யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், கடைசியில் சொல்லுகிறார், 1 யோவான் 2வது அதிகாரம் கடைசி 2-3 வார்த்தைகள் பாருங்கள். நிலைத்திருங்கள் என்று எழுதியிருக்கும். அங்கிருந்து சொல்லுகிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவருக்குள் நிலைத்திருப்பீர்கள். அப்போ அவருடைய போதனை, அவருடைய சத்திய ஆவியானவர் திருவசனங்களை நமக்கு போதிக்கிறார். போதிக்கும்போது அதில் நாம் நிலைத்திருப்போமானால், அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு
அவரில் நிலைத்திருங்கள். அப்போ அவர் வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போக முடியாது, போகக்கூடாது. இதை சொல்லுகிற இந்த சத்திய வார்த்தைக்கு இன்னைக்கு நம்முடைய காதுகளில் விழுகுது. அதுக்காக நன்றி சொல்லணும். இது இன்னைக்கு விழலைன்னா நாம் ஒருவேளை வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லலையேன்னு சொல்லாதபடிக்கு இன்றைக்கி நம்ம காதில் அது விழுகிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுதுன்னு சொல்லி சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லிட்டு போகிறது காட்டலாம். எப்படி எப்படி அந்த பாக்கியம் பெற்றேனே என்று சொல்லி சந்தோஷமாய் அல்லேலூயா சொல்லிட்டு போகிறத காட்டலாம். ஆஹா, எனக்கு கீழ்ப்படிய என்னை கர்த்தருடைய வசனம் கட்டாயப்படுத்துகிறதற்காக நன்றின்னு சொல்லணும். The word, let the word of God compel us to obey, and that is a great privilege. Amen. Hallelujah. Let the word of God control us. Hallelujah. Let the word of God comfort us. Control, compel, comfort. இன்றைக்கு கண்ட்ரோலும் கம்பெல்லும் இருந்தால் மூணாவது கம்ஃபர்ட் நமக்கு அங்கே கிடைக்கும். ஹல்லேலூயா. 3C மறந்துட வேண்டாம். Let the word of God compel. Hallelujah. அது ப்ரொப்பெல்லிங் மாதிரி. Let the word of God propel me. முன்னே தள்ளட்டும், என்னை உந்தட்டும். ஸோ கண்ட்ரோல், ரெண்டாவது கம்பெல். இது ரெண்டையும் நாம் செய்துட்டோம்னாக்க மூணாவது கம்ஃபர்ட், அது ஆறுதல் நமக்கு பரலோகத்தில் உண்டு. இன்னைக்கு பெயின்ஃபுல், நாளைக்கு என்ஜாய்மெண்ட். ஆல் ரைட், லெட்ஸ் see the second one. லூக்கா 14வது அதிகாரம் கற்றுக்கொள்வோமா? கற்றுக்கொண்டு மனசில் வைத்துக்கொள்வோம், அதன்படி செய்ய முற்படுவோம், பிரயாசப்படுவோம். லூக்கா 14:26 33 வரைக்கும் உள்ள வசனங்கள். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். போன வாரம் அது உண்டு, கரெக்டு தான். ஆனால் யாரை பார்த்து சொன்னார்னா சீஷர்களை பார்த்து சொன்னார். சீஷர்களை பார்த்து தானே சொன்னார் போன வாரம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சீஷர்கள். இப்போ இந்த சீஷன்னாவே முதல்ல யாரு? ஐயோ, அது இன்னும் பெரிய லிஸ்ட் போகுது. சீஷன்னாலே ஆண்டவரிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும், அதோடு இல்லை தன் ஜீவனையே, அப்போ சாகிறதுக்கும் ரெடிங்கிறவன் தான் சீஷன். அவனை பார்த்து சொல்றாரு, நீ என் பின்னால் வர மனசு இருந்தா வாங்கிறார். ஏப்பா, இவளையும் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக டெஸ்ட் என்னன்னா, என் பின்னால் வருவியா நீ அப்படிங்கிறாருன்னா, அப்போ என்ன அர்த்தம்? இவங்களெல்லாம் குடும்பம் நமக்கு தேவையில்லையா? இது தான் கர்த்தர் சொல்கிறாரா? கர்த்தர் கிளியராக சொல்லுகிறவர் அல்லவா? அப்போ அவர் சொன்னதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. இவைகள் குடும்பங்கள், நமக்கு பிறந்தவர்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்று வரும் பொழுது அவர்கள் எவ்விதத்திலும் இவர்கள் குறுக்கில் வந்து அந்த விசுவாசத்தையோ நாம் வளருகிறதோ அல்லது அவருக்காக பிழைக்கிறதுக்கோ தடையாய் வருவார்கள். ஆனால் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ட்டு தான் அவர் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் சாக்ரிஃபைஸ் என்கிற வார்த்தை மிகவும் கனத்துக்குரிய வார்த்தை. தியாகம் என்கிற வார்த்தை இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். எந்த ஒரு வார்த்தையும் ஆண்டவர் அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறதாக தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, சாக்ரிஃபைஸ். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லுகிறோமே, கர்த்தருடைய வசனம் சொல்லுறதே, இட் இஸ் a sacrifice. பலி என்று சொன்னாலே பலி, அது பலி. அப்போ நம்முடைய கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறதற்கும் முன்னேறி போகிறதற்கும் தடையாய் எது வந்தாலும் அதை பலி செலுத்தக்கூடிய நிலைமை,
அதை தேவன் கனத்துக்குரியதாய் எண்ணுகிறாராம். ஆண்டவர் பாவங்களுக்காக பலி செலுத்த சொன்னார் அல்லவா? கரெக்டா இல்லையா? அப்போ பலி என்பது ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம். எதை பலி செலுத்த சொல்லுகிறார்னா, ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தில் கிறிஸ்துவை பற்றி கொள்கிறதற்கு தடைகள் இருக்குமானால், ஊழியம் செய்வதற்கு தடைகள் இருக்குமானால், விசுவாச பாதையில் ஓடுவதற்கு தடைகள் இருக்குமானால், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் சிந்தை வைக்கிறதற்கும் செயல்படுகிறதற்கும் தடைகள் இருக்குமானால், அவைகளை பலி செலுத்தித்தான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்வதாக இயேசு ராஜா சொன்னாருங்க. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்காக மனைவியை விட்டுட்டு ஓடிரு, பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிருன்னு தேவன் அதை சொல்லலை. அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு அநேக தடைகள் வரும். ஸ்தோத்திரம். ஒரு ஆபிரகாமுக்கு தன்னுடைய மனைவியே தடையாக வந்தார்கள். சாராள் இடத்துல போய் எதையும் யோசித்து கேட்டுட்டு, ஆலோசனை கேட்டுட்டு அவர் போய் ஈசாக்க பலி செலுத்த போகலையே. சத்தம் போடாமல், ஒருத்தருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டான். அந்த பையன் வேற 4 கேள்வி கேட்குறான். என்னப்பா இது எல்லாம் இருக்குது, ஆடுங்கன்னு கேட்குறான். அதெல்லாம் பார்த்துக்கலாம் வான்னார். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவன் அவன் எல்லாராலும் அறியப்பட மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாராலும் அறியப்பட மாட்டான். ஆவிக்குரியவைகளை அறிகிற ஒரு மனுஷன் பிறரால் அறியப்பட மாட்டான். அவனுடைய ரூட்டே தனியாக இருக்கும். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு தேவனை தேடுகிற, தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கையை நம் அருள்நாதர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்று இப்படி இந்த டீப்பான காரியத்தை சொல்லும்போது ஜனங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டார்கள். இல்லை, வருவார்கள். தேவனை தேடுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. தேவனுக்கு இன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி வரக்கூடியவர்கள் உண்டு. நமக்கு முன்னால் ஓடின பரிசுத்தவான்களை பாருங்கள். கர்த்தர் நல்லவர். சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தானே எவ்வளவு நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார்கள், குடும்பங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார்கள், பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து தங்களுடைய வீடுகளை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து நம் இந்திய தேசத்தில் செலவு வைத்து சுவிசேஷத்தை அறிவித்து போயிருக்கிறார்கள். அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தம் ஒருவேளை ஒரு ஆத்துமா கிடைத்தாலும் என்னுடைய வீடை விற்றுறதுக்கு அது எனக்கு பெரிய லாபம் என்று எண்ணிக்கொண்டார்கள். பல முறை யோசித்திருக்கலாம். இவ்வளவு பெரிய பங்களாவை வெளிநாடுகளில் இருந்து விற்று கொண்டு அதை விற்றுட்டு இங்கே வரும்போது, இந்த சக்ஸஸ் ஆகுமா, இந்த மீட்டிங்கு ஆகாதா, ஏதாவது ஒரு சின்ன தாட்டு வந்திருக்கணும். இந்த பைத்தியக்காரத்தனமாக செய்கிறோமே, இன்னைக்கு வீடை விற்றுட்டா நாளைக்கு கிடைக்குமா, இதெல்லாம் யோசித்திருக்கலாம். எதையும் யோசிக்காம ஜெபித்து விசுவாசத்தோடு நம் தேசத்தை நேசித்தது நிமித்தம் அவர்கள் வந்து கூட்டம் போட்டு ஆண்டவரை அறிவித்து சென்றார்கள். இங்கிருந்து திரும்ப காணிக்கை கூட வாங்காமல் சென்றார்கள். யோசித்து பாருங்கள், இவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி நிற்க முடியும்? நாம் எவ்வளவோ நாம் தேவனுடைய காரியங்களை சப்போர்ட் பண்ணுகிறோம், இல்லை என்று சொல்லுகிறது இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய தியாகத்துக்கு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ்க்கு முன்னாக இது நிற்குமா என்கிறது சந்தேகம்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹட்சன் டெய்லர் என்கிறதான சைனா மிஷனரி டு சைனா, அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். நீ பேசுகிற, ரொம்ப நீ ஆண்டவரை குறித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதனால தான் நாக்கை வெட்டிட்டாங்க. நாக்கை வெட்டினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவர் கையினால் நிறைய கடிதங்களையும் புஸ்தகங்களையும் எழுதி அச்சிட ஆரம்பித்தார். அதை பார்த்தோன்னே பொறாமை கொண்ட ஜனங்கள் கையையும் வெட்டிட்டாங்க, விரல்களை வெட்டிட்டாங்க. ஹட்சன் டெய்லர்
அ வண்டர்ஃபுல் பைபிள் டீச்சர். த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் என்கிறதான ஒரு புஸ்தகத்தை கிடைத்தால் வாங்கி வாசியுங்கள். நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவதாசர்கள், அவர்கள் முகத்தை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. தகப்பனே, 2 நாளைக்கு முன்னால் ஒரு சிலருக்கு நான் விபிஎஸ்ல இது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். விபிஎஸ்ஐ துவக்கின ஒரு அம்மையார், அவங்க முகத்தை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. அது கிடைச்சா நீங்கள் போடுங்க, விபிஎஸ்ஸை துவக்கின அம்மையார். அவங்க முகத்தை நம்ம பார்க்கட்டும். இவங்க தான் இந்திய தேசத்தில் முதல் முறை விபிஎஸ்ஸை துவங்கினாங்க. இன்றைக்கி அந்த விபிஎஸ் துவங்கி எத்தனை இந்தியன் சில்ட்ரன், இன்றைக்கி பிள்ளைகள் இந்த அம்மையார் தான். அது சரியாக இதில் வராது, நீங்கள் மற்ற ஸ்க்ரீன்ஸில் பார்த்துக்குங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரேஸ், அந்த ஒரு பெரிய கிருபையை பாருங்கள். எப்போ பாருங்கள், ரெவரண்ட் சிஸ்டர் ஈடித் மார்கன், த ஃபவுண்டர் ஆஃப் விபிஎஸ் இன் இந்தியா, 1952 to 72. எத்தனை வருஷம்? 52 to 72, 20 இயர்ஸ். ஒரு அம்மையார் இதை ஸ்டார்ட் பண்ணதுனால இந்திய தேசத்தில் இன்றைக்கும் விபிஎஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. க்ளோரி டு காட். ஆனால் ஆண்டவர் சொன்னதான காரியத்தை இன்றைக்கு நாம் தியானம் பண்ணி பார்ப்போம். இன்று நாம் செய்கிற தியாகங்கள் எதிர்காலத்து நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை என்ன சொன்னார்? தொடர்ந்து வாசிப்போமா? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பானோ. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். என் ஆண்டவருக்கு சீஷனாய் இல்லாதவன் யூஸ்லெஸ் ப்ராடக்டாக இருப்பான் என்று சொன்னார். இது நான் சொல்லலை. அல்லேலூயா. இது எப்படி தெரியுது? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக இருப்பான் என்பதை தேவன் எப்படி சுட்டி காட்டுகிறார்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? யூ ஆர் அ யூஸ்லெஸ் பர்சன். உப்புக்குள்ள ஒரு தன்மை என்னன்னா, அது எந்த இடத்துல நம்ம போட்டாலும் இட் வில் சீசன் இட். அது நல்ல ஒரு அந்த சாரத்தில் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி விட்டுரும். அது நல்ல ப்ரிசர்வேட்டிவ். கிருமிகள் வராதபடிக்கு அது ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அந்த தன்மை உண்டு. அல்லேலூயா. இட் சீசன்ஸ் எவ்ரிதிங் தட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித். இஃப் இட் லூசஸ் இட்ஸ் சேவர், அது தன் சாரத்தை இழக்குமானால் திரும்ப அது சாரத்தை ஏற்ற முடியாதுன்னு சொன்னார். வெளியில ரோட்ல கொண்டு போய் கொட்ட வேண்டியதுதான். சாரமற்று போன உப்பு இல்லையா, அதை கொண்டு போய் ரோட்டில் தான் கொட்டணும். அதை வச்சு ஒரு நன்மையும் இல்லை. இது ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். எதினால் சாரமாக்கப்படும்? அப்போ ஆண்டவர் சொன்னது மத்தேயு 5:13 என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியில் கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வழியே வேறொன்றுக்கும் உதவாது. அப்போ நீங்கள் தான் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அப்போ இவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், இவர்கள் என்னுடைய சீஷர்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோர்வையாக கொண்டு போகலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அவருடைய சீஷர்கள். அவருடைய சீஷர்கள் யார்? உப்பு, பூமிக்கு உப்பாய் இருக்கிறார்கள். அப்போ பூமிக்கு உப்பாய் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக சாரத்தோடு இருப்பார்கள். அப்படிதானா? உப்பு சாரத்தோடு இருக்கிறவர்கள். அப்போ மற்றவர்களை குணப்படுத்துகிறவர்கள், சீசன் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களை பாதுகாக்கிறவர்கள், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறவர்கள். அப்போ சீசன்னா யாருன்னு கேட்டா பயங்கரமான ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. சீஷன்னா எல்லாத்தையும் விட்டு வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்னால போனவன் சீஷன். அந்த நிலைமையில வரும்போது அவன் உப்பா மாறுறான். ஏய், அப்ப உப்பா மாறுறவன் சீசன் பண்ணுகிறான். அந்த உப்பு சாரமற்று போனால் என்ன லாபம்? இல்லையா? நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்போ அந்த உப்பு சாரத்தோடு இருந்தால் மற்றவனுக்கு ஆசீர்வாதம். கரெக்டுங்களா? சரி, அந்த உப்பா இருக்கக்கூடிய மனுஷர்கள் யாருன்னு கேட்டால் கிறிஸ்துவின் சீடர்கள். ரைட்டு. அப்போ கிறிஸ்துவின் சீடர்கள்னா யாருன்னு கேட்டால் ஏதோ திறந்திருக்குது உள்ளே வந்தவன்லாம் சீசன் சொல்கிறதுக்கு இல்லை. அவருடைய டெஃபினேஷன் படி, அவருடைய கணக்கின்படி, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயும் சகோதரி இன்க்ளூடிங் தர் லைஃப், ஜீவனையும் விட்டா அவன்தான் சீஷனுங்கிறார். அப்போது இந்த சீஷன் பிறகு அவன் உப்பாக இருக்கிறான், பிறகு அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அப்போ அந்த உப்பு இருக்கிற மனுஷன் சீஷனாக இருக்கணும்னா இவர் சொன்ன டெஃபினேஷன் படி அவன் எல்லாத்தையும் வெறுத்த பிறகு தானே சீஷன் ஆகிறான். நம்மில் சீஷன் ஆகிறதுக்கே இவ்வளவு பாடா? அப்படியானால் அந்த சீஷனா இருக்கிறவன் எப்போ உப்பாவான்? அல்லேலூயா. இது சீஷன் ஆகிறதுக்கே இவ்வளவு பாடுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. உண்மைதான் ஆண்டவரே. அப்போ நம்மளை நாம கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். மற்றவன் அல்ல, நம்மளை நாமே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். என் தேவனே, நான் இப்பொழுது சீஷனாக இருக்கிறேனா? இட்ஸ் a big question mark. என் தெய்வமே, என் இஷ்டத்தின்படி அல்லவா எல்லாம் செய்கிறேன். நான் நேசிக்கிற எல்லாத்தையும் நேசித்துட்டு கடைசியில் கிறிஸ்துவை நேசிக்கிறேனே? அல்லது கிறிஸ்துவும் இருக்கட்டும், மற்றவர்களும் இருக்கட்டும், உலகமும் இருக்கட்டும், அவர்கள் தடுத்தால் தடுக்கட்டும், அவர்கள் என்னை ஆராதனைக்கு தடுத்தால் போமாட்டேன், அவர்கள் தடுக்காவிட்டால் போகிறேன், தடுத்தால் இயேசுவே என்று மனதில் நினைத்துக் கொள்வேன். இதுதானா? அப்போ நம்ம என்னதான் நம்ம செய்கிறோம்? இப்போ என் வாழ்க்கையில் நான் தனியாக எடுத்து பார்க்கும்போது, am I really a disciple of Christ? உண்மையாகவே நான் கிறிஸ்துவின் சீடனா? நம் சீடர்கள் ஆகும்படிக்கு தானே தேவன் நம்மை அழைத்தார். மயான அமைதியாக இருக்குது. அல்லேலூயா. எதற்காக தேவன் அழைத்தார் சொல்லுங்க. நெஞ்சை தொட்டுட்டு சொல்லுங்க. சும்மா நம்ம கை தூக்கி அல்லேலூயா சொல்லிட்டு போகக்கூடாது. நெஞ்சை தொட்டுட்டு சொல்லும்போது எதுக்கு தான் தேவன் அழைத்தார் சொல்லுங்க மக்கள். அவருடைய சீஷர்களோடு தானே அவர் சுத்தினார். எங்கு போனாலும் அவருடைய சீஷர்கள் அவர் விடலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வெறும் விசுவாசியாக இருக்கும்படிக்கு அழைத்தாரா, இல்லை சீடர்களாக இருக்கும்படிக்கு அழைத்தாரோ? அது சொல்லிட்டோம், நல்லது நல்லது. ஆனால் நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுது? ஆசிட் டெஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. மாய்மாலங்களோ அல்லது பிதற்றலோ அல்லது பொய் சொல்லுதலோ ஆண்டவருக்கு முன்னால் செல்லாதே. இல்லை, ஆண்டவருக்கு முன்னால் செல்லாதே. இத்தனை பேர் என்னையும் சேர்த்து தான் நானும் சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் சீடனா? அப்போ நீங்களும் நானும் ஒரு கேள்வி போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் என்ன கேட்டா, நான் சீடனா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் போடுங்க, உங்களுக்கு உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சீடனா? அல்லேலூயா. அப்போ சீடன் என்று வரும்போது அதனுடைய குணங்கள், அவனுக்குரிய குணங்கள் நமக்கு தேவைப்படுது. அந்த சீடன் ஆனதுக்கு அப்புறம்தான் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னர். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சீடன் ஆகாவிட்டால் அவன் எப்படி உப்பாய் இருப்பான்? அல்லேலூயா.
இந்த காரியத்தை சொல்லும்போது அதை ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னார். ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு வசனம் பாருங்க, எபிரேயர் 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். நாம் ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு அப்ளை பண்ணணும், நமக்கு வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளணும்ன்ட்டு நம்ம இப்போவும் வாசிக்கணும். அல்லேலூயா. இதுதான் 6 நாள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. இதுதான் இர்ரிவர்சிபிலிட்டி. ஆண்டவர் சொன்னார், சாரம் இல்லாமல் போனால் திரும்ப சாரம் ஏற்ற முடியாது. விளங்கிருச்சிங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்சம் தைரியமாக துதிக்கலாமா? சாரம் போயிடுச்சுன்னா அன்னைக்கு சொல்கிறார்ல, அந்த இடத்துல சொல்கிறார்ல 14 திரும்பி எதினால் சாரமாக்கப்படும்னு சொல்கிறார்ல. இதுதான் ஒரு முறை பிரகாசிக்கப்படுதுன்னா சாரம் ஏறுது. பரமஈவை ருசி பார்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உப்புக்கு சாரம் ஏறுது. இப்படி பரிசுத்த ஆவியை பெறும்போது சாரம் ஏறுது. விசுவாச வாழ்க்கையில் முன்னேறும்போது சாரம் ஏறுது. எல்லாம் பரிசுத்தம் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் போது சாரமுள்ள உப்பாய் மாறுகிறோம். அல்லேலூயா. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பின்வாங்கி போய் அவன் கர்த்தரை தேடாமல் போய் சாரம் இழந்து போவானானால் அவன் மற்றவனுக்கு தேவ ராஜ்யத்தில் பிரயோஜனப்பட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். பிரயோஜனப்படுவதில்லை. இந்த நிலைமைக்கு நாம் வந்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு கொடுத்த சாரம் நமக்குள்ளே இருக்க வேணும். சபையோரே, இதை விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் நல்லவர், இதை விசுவாசிக்கிறோமா? அப்போ நாம் யாருக்கு நம்ம உதவியாக இருந்தோம் இந்த உலக வாழ்க்கையில்? தேவராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாக யாருக்காவது இருந்திருக்கிறோமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் சொல்லி உங்களை வருத்தப்படுத்தணும்னு சொல்லி பிரசங்கத்தை கொண்டு வரல. என் ஆண்டவர் சொன்னதை இந்த நாட்களில் அதை ஞாபகப்படுத்துகிறார். These are the demands I lay before my people and I am the same yesterday, today and forever. Hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராக இருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் மாறி போவதில்லை. என் ஜனங்களுக்கு இது தெரியணுமே. ஹல்லேலூயா. எந்த குடும்பத்தாருக்கு, எந்த ஒரு சபையாருக்கு, எந்த ஒரு விசுவாச குடும்பங்களுக்கு நான் சாரமுள்ள பிரயோஜனமுள்ள ஒரு மகனாக நான் செயல்பட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டால் அதுக்கு நமக்கு இன்னைக்கு பதில் உண்டா எனக்கு தெரியாது. ஐ ஆம் நாட் தி ஜட்ஜ். நான் ஜட்ஜ் அல்ல, எனக்கு நான் தான் நியாயாதிபதி. அப்படி சாரம் இல்லாமல் போவோமானால் அந்த சாரத்தை இழந்துட்டோம் என்று அர்த்தம். தட் இஸ் த பிளெயின் ட்ரூத். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள மனது இருக்குவதோ இல்லையோ எனக்கு தெரியாது. த பிளெயின் ட்ரூத் இஸ் that I have not been used, oh God, by you. வெள்ளை கலரில் தான் உப்பு இருக்குது, கொண்டு போய் ரோட்டில் தானே கொட்டணும்னு போட்டிருக்குது ஆண்டவர். So some of us may have lost our anointing. Some of us may have lost the zeal. கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய அந்த ஜீல் விட்டவர்களாக இருப்போம். பரிசுத்த வாழ்க்கையை ஒருவேளை இழந்திருக்கலாம். நீதியாய் கை சுத்தம், இருதய சுத்தம், வாய் சுத்தம், கண் சுத்தத்தை இழந்திருக்கலாம். ஆதி நிலைமையிலிருந்து, அன்பிலிருந்து ஒருவேளை கீழே சரிஞ்சு விழுந்திருக்கலாம். உலக ஆசைகள் உள்ளே வந்து பிரவேசித்து பிரயோஜனமற்றவர்களாய் மாறிப்போயிருக்கலாம். இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய். ஒரு காலத்தில் பிரகாசிக்கப்பட்ட நீ, அல்லேலூயா, ஒரு காலத்தில் சாரத்தோடு இருந்த நீ, அல்லேலூயா, இன்று சாரமற்று போனவராய்
பார்க்கறதுக்கு உப்பு வெள்ளையாத்தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் வரும் பொழுது, நம்முடைய ராஜாதி ராஜா தூத சேனைகளோடு பரிசுத்தவான்களோடு இறங்கி வரும் பொழுது, நாம் சாரமற்றவர்களாய் அவர் நம்மை காண்பாராகில். அல்லேலூயா. சாரமற்று போனவர்களாய் தேவன் நம்மை காண்பாராகில். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் தேவராஜ்யத்தை கட்டியிருக்கிறோம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சேலஞ்சிங் வாய்ஸ் ஆஃப் காட் டுடே. ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்ல நமக்கு இடமில்லை. இன்று உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது எனக்கு ரொம்ப லேசான ஒரு காரியம். விதவிதமாய் கையை நீட்டுதலும் விதவிதமாய் ஸ்டைல் பண்ணுகிறதும் எனக்கு அது லேசான காரியம். என்னுடைய அழகை நீங்கள் பார்க்க வரவில்லை, என்னுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்க வரலைன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வாய்ஸையோ என்னுடைய கெப்பாசிட்டியை பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண நீங்கள் வரவில்லை. But we have come to face the plain truth that came from the mouth of Jesus. நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா, அவருடைய வாயிலிருந்து பிறந்ததான களங்கமில்லாத சத்தியத்தை சந்திப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். Please mind my words. Hallelujah. Hallelujah. இன்று மனுஷர்களை ஐக்கன்ஸாக மாற்றி, மனுஷருக்கு புகழ்ச்சியை, மனுஷர்களுடைய படங்களை ஆராதிப்பதும் புகழ்கிறதும் உலகத்தில் தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தில் அதை விட அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேனோ என்னமோ தெரியலை. கர்த்தர் நல்லவர். அது நமக்கு தூரமாக இருப்பதாக, தூரமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய சீடர்கள் தான் அதற்கு ஆமென் என்று சொல்லுவார்கள். The true disciples of Jesus Christ will never be attracted by anything or anybody in this world. உண்மையான சீடர்கள் வேறு எதுனாலும் அட்ராக்ட் ஆக மாட்டார்கள். Their attraction is only Christ. Hallelujah. அப்படிப்பட்ட உண்மை சீடர்கள் இங்கே ஒரு சிலர் உண்டென்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் அப்படி மாறிவிட வேண்டும் என்கிற என்னுடைய ஆசை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதைத்தான் யோவான் சொன்னான். நான் சிறுகணும், அவர் பெருகணும்ட்டான். பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். இது உப்பை பற்றி பேசும் பொழுது, this parable is like a parable in this word is சாரமற்று போன உப்பு எதற்கு அர்த்தம்னா, is like a parable in the mouth of a fool. ஒரு மதிகேடனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஓமானத்தை போல இருக்கிறது. parable in the mouth of the fool னா அது இடியம், அது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. parable in the mouth of a fool அப்படின்னா, ஞானிகளுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஓமைகளும் தத்துவங்களும் உண்மையாய் அது வெயிட்டாக இருக்கும். ஆனால் ஒரு மதிகேடனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு ஓமை எப்படி இருக்கும்? அதுபோல தான் சாரமற்று போனவர்களுடைய பேசுகிற காரியம். கர்த்தர் நல்லவர். இன்று நாம் பேரபிள் இந்த மவுத் ஆஃப் எ ஃபூலாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் கையில் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரம் சாரமுள்ளவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு நாமே சாரமற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். இந்த வார்த்தையை கவனிங்க கொஞ்சம். அல்லேலூயா. ஒரு ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நாமே சாரமற்று போகிறோம். இது என்னது நாமே சாரமற்று போகிறோம்? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையே நம்முடைய இருதயம் சொல்லுது, தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை இல்லை, தேவனுக்கேற்ற நீதியான வாழ்க்கை இல்லை, தேவனுக்கேற்ற காரியங்களை தேடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. உலகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். மாயை, வீண் மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். You are not satisfied with your own life. No, you are not satisfied, and you have a fear that when you stand before Christ, will you pass the test? Can you stand before Christ and then will Christ be happy to receive you?
நம்முடைய இருதயம் இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த டெஸ்ட்டில் நாம் பாஸ் ஆகவிட்டால் நமக்கு நாமே சாரமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். மற்றவர்களை விடுங்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை விடுங்கள், மற்றவர்களை நடத்துகிறதை விடுங்கள். நம்மை நாமே சோதித்து பார்க்கும் பொழுது சாரமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம் மனது சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகம புஸ்தகத்தில் 33வது அதிகாரத்தில் 8ம் 9ம் ஆகிய 2 வசனங்களில் மோசே என்கிறதான பரிசுத்தவான் லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிப்பதாக சொல்லுகிறார். அல்லேலூயா. லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிற விதம். உபாகமம் 33 8 9 ஆகிய 2 வசனங்களை பார்க்கலாம். என்ன சொல்லுது? லேவியரை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமலும் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். இது அப்படியே வாசித்தா கொஞ்சம் தலை சுத்தும். ஏன்னா இது நமக்கு விளக்கங்கள் கொஞ்சம் ரொம்ப தெளிவாய் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சரித்திரம் மாதிரி சொல்கிறேன், நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மோசே கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அந்திய காலத்தில், அவருடைய மரணம் அடைகிறதுக்கு முன்னால் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஏன் லேவி கோத்திரத்தை இப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, அவரே ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக அல்ல. அல்லேலூயா. அவரே லேவி கோத்திரத்தை சேர்ந்ததுனால பார்ஷியாலிட்டிக்காக அப்படி செய்யலை. ஆசீர்வதிக்க வேண்டிய நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து காட்டினது நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நான் ஸ்டாப்பாக தடை செய்யப்படாமல் அவர்கள் மேல் வரும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க சித்தமாய் இருந்தால், அதாவது அவர் கொடுப்பதற்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்து காட்டினோமானால், அவர் கொடுக்க கை நீட்டும் போது ஒருவரும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. அவன் லேவி கோத்திரத்தானா இருந்தாலும் சரி, அவன் லேவி கோத்திரத்தை அல்லாதவனா இருந்தாலும் சரி, அவனுடைய வாயிலிருந்து லேவி கோத்திரத்தின் மேலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கட்டாயமாக அது தேவன் அவன் வாயிலிருந்து புறப்பட வைப்பார். கர்த்தர் நல்லவர். சரி, இப்படி இருக்கட்டும். ஏன் இந்த ஆசீர்வாதங்கள், இதனுடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் நாம் கேட்கணும், இன்னைக்கு பார்க்கணும். இந்த லேவி கோத்திரத்தின் வந்ததான ஆரோன், அவன் கொஞ்சத்தில் ஸ்தோத்திரம் பயங்கரமான அந்த ஆசீர்வாதங்களை இழக்க நேரிட்டான். அவனுடைய குடும்பத்தில் பார்க்கும்போது அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேலே வச்சதுனால கண்ணெதிர, நான் சொல்றது கரெக்டாக பொய்யா நீங்கள் சொல்ல, அவன் கண்ணெதிர தேவனுடைய அக்கினி வந்து 2 பேர் அவுட் ஆயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொன்னார். ஆரோனுடைய பிள்ளைகளப்பா, நீ என்ன முதல்ல ஒரு ஆசாரியன் வர்றான், இவன் பிள்ளைகளை போட்டு 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் அவுட்டுனாக்க அவன் எப்படி எதையும் பார்த்ததே கிடையாது. நாம தான் அப்படி நினைக்கிறோமே ஒழிய சர்வ வல்லவருடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் நல்லவர். நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்போம், பரலோகத்தில் நான் போகலன்னா எவன் போவான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா நமக்கு பரலோகம் பூட்டப்பட்டிருக்கோம். ஐயையோ ஆண்டவரே, நான் போவேன்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது என்ன? அங்கே தான் நீ இந்த ஒரு விஷயத்தில் நீ ஜாக்கிரதை இல்லாமல் போனாயின்னு அவர் நின்னார்னா நூலை பிடிச்சிட்டு இப்படி நிற்பாருங்க. எனக்கு இது பயமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அவர் ஒத்த காலில் கரெக்டாக நிற்பார், சிரிச்சுக்கிட்டு தான் நிற்பார். அதை மாற்றிக்கவே மாட்டார். ஷார்ப்பாக பேசுவாருங்க. இந்த உலகத்தில் ஒத்த காலில் நின்று ஷார்ப்பாக பேசுகிற நம்முடைய உலக அதிகாரிகள்கிட்டே நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அம்மா, நம்ம அந்த மேனேஜர்கிட்ட நிற்க முடியாதுன்னு சொல்லிடுறோம்ல. அவர் சர்வ வல்லவர் எப்படிப்பட்டவர் யோசிச்சு பாருங்க.
நம்ம எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, எப்படியாவது அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாருன்னு ஒரு அர்த்தம். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு புரிந்தபடி தேவன் அட்ஜஸ்ட் பண்ணுகிற தேவன் இல்லை என்பதை நான் பயபக்தியோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஷார்ப்பாக நிற்பார். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னா அதில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் போவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் டக்குன்னு ஒரு போடுவார். ஆகையினாலே நாம் சர்வ வல்லவருக்கு பயப்பட வேண்டியதாகும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்க வேண்டியதாகும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இது முதல் அனுபவம். ரெண்டாவது அனுபவம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கன்றுக்குட்டியை கொண்டு வந்து செஞ்சு யாத்ராமம் 32 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்கும்போது உங்களுக்கு அந்த கதை தெரியும். அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் நோட் பண்ணிக்கொண்டு சும்மா வீட்டில் லீஷராக நீங்கள் பாருங்கள். இவன் செய்ததான அட்டகாசம் அங்கே போட்டிருக்கோம். மோசே அங்கே மலைக்கு மேலே போய் ஆண்டவரோடு பேச போனான். இது நீங்கள் எல்லாம் சொல்லணும் அந்த சரித்திரத்தை. மலைக்கு மேலே போய் ஆண்டவரோட போய் பேசி கற்பனைகளை வாங்கிட்டு வர போனால், இங்கே உள்ள இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டானுங்க, எகிப்து தேசத்துடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்குள்ளேருந்து போகலை. எகிப்தை விட்டு வந்தாங்களே ஒழிய அந்த பழக்க வழக்கங்கள், காமவிகார பழக்க வழக்கங்கள், விக்கிரகாராதனை காரியங்கள் எல்லாம் போகலை. காலகாலமாக ஊறி போனவங்க. அங்கே லீடர் இல்லைன்னு சொன்னோன்னே அவுத்து விட்ட கழுதைகள் மாதிரி ஆகிப்போச்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு டிசிப்ளினை யாரும் தேடுறதில்லை, யாரும் விரும்புறதில்லை. எல்லாம் லூஸாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. எல்லாத்தையும் லூஸ் அவுத்து விட்டுட்டா வீல்னு சுற்றிக்கிட்டு, ஒன்ஸ் யூ லெட் லூஸ் யூ cannot bring back to normalcy. இதை தான் இன்றைக்கி பார்த்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக எப்படியோ லீடர் மேலே போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க கண்ணுக்குட்டியை போட்டு இது ஆலோசனை கொடுத்தது நம்மள். ஆரோன்னு பேர் வச்சுருக்கீங்களா யாருக்காவது? இருக்கலாம், 1-2 ஆரோன்கள் இங்கே இருக்கலாம். ஐடியா கொடுத்து காதில் கழுத்தில் போட்டதெல்லாம் கொண்டாங்கடான்னு சொல்லிட்டு உருக்கி கண்ணுக்குட்டி, எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. அப்படியா? சரி, அது ஏன்னு கொம்ப வச்சுட்டு அசிங்கமாக இருக்குது. இதுவாக கொடுத்துச்சு. அவனுக்கு கொஞ்சம் அறிவு வேண்டாமா? சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து எத்தனை அற்புதங்களை பார்த்த ஜனங்களா இந்த கண்ணுக்குட்டிக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. சரி, எப்படியோ போயிடுச்சு. அப்படி போகும்போது தேவனுடைய கோபம் அவன் மேல் வந்தது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியல் டெஸ்ட். என்னன்னு கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க 32:27. யாத்ராகமம் 32:27. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இட்ஸ் a very hard statement. It's a very hard, and I must say that thank God we were not born in those days. நாம் அந்த நாட்களில் பிறக்காததுக்காக ஒருவேளை நன்றி சொல்லுகிறேன். என்ன இப்படி பேசுகிறேன்? இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுது? அந்த நாட்களில் ஒருவேளை நாம பிறந்திருந்தா, இந்த மாதிரி ஒரு சோதனை வந்திருந்தா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆளும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாளையம் எங்கும் உள்ளேயும் வெளியிலையும் வாசலுக்கு போய் அவன் சகோதரனையும் சிநேகிதனையும் தன் தன் அயலானையும் கொன்னு போடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார்னு லீடர் சொல்லிட்டான். தட் இஸ் a real test. இதுக்கப்புறம் there is a call. ஹல்லேலூயா. யாத்ரா 32:26 வாசித்து பாருங்கள். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். The eyes of the Lord fell upon these Levites who sided the servant of God and God himself.
தேவன் பட்சத்திலும் தேவனுடைய ஊழியக்காரன் பட்சத்திலும் ஒரு கோத்திரம் கம்ப்ளீட்டாக, இந்த கோத்திரத்தார் என்ன பண்ணாங்க? டோட்டலா திரும்பிட்டான். They have made a fantastic choice. அப்போ சொல்றார், நீங்க என்னுடைய சைடுல, என் சைட்லையும் கர்த்தர் சைட்லையும் இருக்கிறது உண்மையானால், அப்புறம் தான் இந்த 27 வருது. உண்மையானால் ஒவ்வொருத்தனும் பாளையத்துக்குள்ள போய் தெரு தெருவா வீடு வீடா பட்டயத்தை உருவிட்டு போய் ஈவு இரக்கம் இல்லாம, நீங்க மிச்சதெல்லாம் நீங்க வாயை திறந்தான் சொல்லணும், ஈவு இரக்கம் இல்லாம வெட்டி போடுங்கடான்னு சொல்றார். இந்த இது ஒருவேளை இவங்க என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாங்கன்னா, நமக்கு அவர் சைடில் இருந்துட்டா போதும், நம்மளை விட்டுருவாருன்னு நினைச்சானா, விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு நினைச்சானா, அந்த சைடில் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு கமாண்ட் ஒன்று வருது, இது நீ சைடில் இருந்தது உண்மையானால் இதை நீ செய்வாய். அல்லேலூயா. விளங்கல, நீங்கள் கொஞ்சம் சொல்லி காட்டுங்களேன், எனக்கு கொஞ்சம் ஆறுதல் வரட்டுமே. நீங்கள் சைடில் வந்துட்டீங்களா? மோசஸ் சைடில் வந்துட்டாங்களா? லேவி புத்திரர்கள் வந்துட்டாங்களா? அப்படி ஜாலியாக சைடில் வந்துட்டா, ஐயா நம்மளை விட்டுருவாரு அப்படின்ட்டு. டோட்டலாக லீவைட்ஸ் பூரா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு கமாண்ட் ஒன்று வருது, இவங்க யோசிச்சே பார்க்கல. இது யோசிச்சிருந்தா முன்னாலேயே நம்ம போயிருக்க மாட்டோம் மேடம். அப்படி எவனும் யோசிக்கவே இல்லை. இந்த கமாண்ட் வந்தோடனே அவனுக்கு அப்படியே செய்தார்கள். அதனால தான் சொல்றேன், ஒருவேளை நாம் அந்த நாட்களில் பிறவாது இருந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது நீங்கள் பல முறை உங்கள் டெய்லி டிவோஷனில் பைபிள் படிக்கும்போது நீங்கள் வாசித்திருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் டுடே see the situation when the Lord is speaking. இதில் ஏதாவது மோசே கொஞ்சமாவது யோசித்தாரா? டேய், இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டோமே, அப்போ கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொன்னது வீணாக பெருமைக்காக அல்லது அடிச்சு விட்டானா? நீங்களே தான் பதில் சொல்லணும். நம்ம ஆளுங்க இன்னைக்கு அடிச்சு விடுற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை போட்டோன்னே எல்லாம் பயப்படுறோம்ல. தேவனின் இடத்தில் சொன்னார் அப்படின்னு ஒன்று கடகடன்றோம். என்ன சொன்னாலும் சொல்லியா சாமி, நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிறேன்ட்டு. அந்த டேக் ரொம்ப மோசமான டேக் அது. காட் டோல்ட் மீ அப்படிமா, காட் டோல்ட் மீ, காட் டோல்ட் மீனாலே ஐயையோ இது என்னடா இந்த வார்த்தையை வேற போடுறானே. டுடே அந்த வார்த்தை ரொம்ப சீப்பாக போச்சு. காட் டோல்ட் மீ, காட் டோல்ட் மீங்கிறது ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப சீப்பு. யார் எடுத்தாலும் எவன் எடுத்தாலும், ஜபிக்காதவன், உறவில்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவன், நீதியின் வாழ்க்கை இல்லாதவன், தேவ அன்பு இல்லாதவன், எவன் எடுத்தாலும் காட் டோல்ட் மீன்றான். ஏசையா, இந்த கதையே கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னத்தை சொல்லுகிறார்? வெட்ட சொல்லுகிறார். இனிமே எனக்கு இது ஒரு நல்ல தீர்க்க தரிசனம். எல்லாரும் ஆசீர்வதிப்பதாய் கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொன்ன, இனி நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு உன்னை வெட்ட சொல்லுகிறார் கர்த்தர். ஓடியே போயிடுவானுங்க எல்லாரும். அப்பா என்னை ஆளை விடு, மோசமான பையன், கொலகார பையன். அப்போ அவனை திட்டிருக்கலாம், கொலகார பையன் மோசஸ். ஏன்னா இவன் ஏற்கனவே ஒருத்தனை கொண்டு போட்டு வந்திருக்கான்ல எகிப்தியனை. புத்தி மாறுதா பாரு, இவன்லாம் உண்மையான ஆளே கிடையாது, ஆண்டவருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லுங்க டேய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த லேவி கோத்திரத்தார் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். இட்ஸ் a very dreadful and chilling moment. இருக்கட்டுங்க. அல்லேலூயா. இது ஒரு டெஸ்ட். இப்போ தேவனுடைய கண்கள் என்ன செய்ததை அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. தேவன் சொன்னதை சொல்லக்கூடிய உண்மையான தீர்க்கதரிசி. நான் கொஞ்சம் நேற்று இதை படிக்கும்போது யோசித்தேன், ஆண்டவரே யாரையும் பார்க்காம கொண்டு போய் பட் 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 பட்னு வெட்டி. ஏன் வெட்டினாங்கன்னா, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவர்கள். தட் இஸ் இட். அப்போ தேவன் பாராட்டுகிற அந்த வைராக்கியம், அவருக்குரிய மகிமையை திருடுகிறவனை விட்டு வைக்காதேன்னு சொன்ன தெய்வம் அதன்படி செய்யும் பொழுது அவர் மகிமைப்படுகிறாரே, ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரே. ஒருத்தனை வெட்டினதுக்கு அப்புறம் நம்மள அந்த நிறுத்துறான்றோம். நம்ம உள்ளம் தாங்காது, நம்ம உள்ளம்
தாங்க. ஏன்னா ஒருத்தனை வெட்டிக்கிட்டே போனால் உங்கள் உள்ளம் தாங்குமா என்ன? ஆண்டவரே, ஆனால் தேவனோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிறார். அவ்வளவு எரிச்சல் உள்ள தேவன் அவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரசங்கம் உங்களை தேவனுக்கு கீழ்ப்படியவும் பயப்படவும் அவரை கனப்படுத்தவும் வழி நடத்துகிறதா, இல்லாவிட்டால் எப்படியும் இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று வழி நடத்துகிறதா? சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் இருப்போமாக. ஹல்லேலூயா. இது ஒரு டெஸ்ட்டுங்க. ரெண்டாவது டெஸ்ட் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்போ இங்கே ஒரு டெஸ்ட்டு நடக்குது. என்ன டெஸ்டா? உன்னை சிறுமைப்படுத்துகிறார், நம்பர் 1. ரெண்டாவது, பசியினால் வருத்தப்படுத்துகிறார். அப்படி வருத்தப்படுத்தி நீ ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பாயோ இல்லாவிட்டால் என்னை மறுதலிப்பாயோ என்கிறதை பார்க்கும்படிக்கு வானமன்னாவினால் அவர் போஷித்தார். வானத்திலிருந்து வரக்கூடிய மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று ஒரு டெஸ்ட் காட்ஸ் பீப்புளுக்கு இருக்கிறது. அப்போ ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட்ங்கிறது தேவன் சில இடங்களில் அனுப்பி அவர்களை சோதிக்கிறார். இப்போ நீங்கள் எண்ணாகமம் 20வது அதிகாரத்தில் 20வது அதிகாரத்தில் 1 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால், 13 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியாது. அதில் 1, 2, 3 வசனங்களை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதல் மாதத்தில் சீன் வனாந்திரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசில் தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். சரி, அது ஹிஸ்ட்ரி. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போது நீங்கள் 8:3 படி 8:3 படி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி காட்டுங்க. 8:3 படி சில நேரங்களில் தண்ணி இல்லாமல், சில நேரங்களில் பசினால் உன்னை வருத்தி நீ சிறுமைப்படுத்தி நீ கர்த்தரை பின்பற்றுவியோ இல்லையோ என்பதை அவர் ஒரு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தெய்வம். இப்போ ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அது ஜனங்களுடைய தப்பா கேட்குறேன், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஜனங்களுடைய தப்பா? இல்லை மோசேயுடைய தப்பா? இல்லை. அங்கே அப்போ தண்ணீர் கொடுக்கிறதும் தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிறதும் யார் கையில் இருக்கு? மழையை பெய்ய பண்ணுகிறதும் மழையை அடைக்கிறதும், வானத்தை அடைக்கிறதும், கர்ப்பத்தை திறக்கிறதும் கர்ப்பத்தை மூடுகிறதும், ஹல்லேலூயா, வாசலை திறப்பதும் வாசலை மூடுகிறதும் அவர் கையில் இருக்கிறது. அப்போ ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. அப்பொழுது ஜனங்கள் இங்கே தான் இந்த பிரச்சனை அன்னைக்கு மாத்திரம் இல்லை, கேட்கும்போது நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. ஆனால் நமக்கு இந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம வாயிலேருந்து என்னென்ன வார்த்தைகள் வரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ நமக்கு விசுவாசிங்கிற பட்டமே நமக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி வார்த்தைகள் வரும். நம்ம வேறு விதமான வேறு மனுஷனாய் மாறுவாய் அப்படின்னு சொன்னது போல் சோதனைகள் வரும்பொழுது நம்ம முற்றிலும் வித்தியாசமானவர்களாய் மாறி விடுகிறோம். நமக்கு அந்த பொறுமை இருக்கிறது. கவனிங்க. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். It's a worst type of a kind of a statement that these people are making, which they are highly ungrateful of God's miraculous power. எத்தனை மிராக்கிள்ஸை பார்த்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, அவங்க இப்போ நம்மளாம் சொல்கிறோம்ல, இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டானாடா. சில நேரங்களில் சொல்கிறோம்ல, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறவங்க, விசுவாசிகள்னு சொல்கிறவங்க சில காரியங்களை செய்யும் பொழுது நம்ம உள்ளத்தில் என்ன தோணுதுன்னா, நான்லாம் சில பேர் அப்படி சந்தித்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள்லாம் வருதே. அப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும், ரட்சிக்கப்பட்டவன் இந்த காரியத்தை செய்வானா, இப்படி பேசுவானா, இவரெல்லாம் பாஸ்டரா, அழைக்கப்பட்டாரா? இப்போ பாஸ்டருக்கு நேரம் வருது. இவரெல்லாம் ஒரு பாஸ்டர் எப்படி அப்படிலாம் எப்படி சொல்கிறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா.
அது போல இவங்க பேசுறாங்க. நாங்க செத்து போயிருந்தா தண்ணி இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு அற்புதங்களை பார்த்த தெய்வம் ஒரு தண்ணியை திரும்ப கேட்டா தரமாட்டாரா? அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வராம இருந்தது. எங்க சகோதரர்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதுபோல அன்னைக்கே நாங்க செத்து போயிருந்தா நல்லமா இருக்கும். ஏப்பா உன்னை ஒரு சின்ன டெஸ்ட் தானே உனக்கு கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் முங்க சொல்லியிருக்கிறாருப்பா. 7 தரம் போய் யோர்தானில் போய் முங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஆப்னார் பார்பார் அதெல்லாம் எங்கள் நதிகள்லாம் இருக்குது, என்ன பெரிய ஆய்வுன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் சொன்னபடியே போய் குளிச்சுட்டு வாப்பான்னா அவன் அண்ணா போட்டான். அந்த ஆள் குஷ்டரோகமாக இருக்கிறாங்கிறது அவனுக்கு பெருசாக தெரியல. எப்படி இப்படி அமைதியாக இருக்கீங்க? குஷ்டரோகியாக இருக்கிறான், அது அவமானம். பெருசாக கடிதாசி எழுதி அனுப்புனு இல்லை ராஜாட்ட, ஏதாவது நீங்கள் சுகமாக்குறதுக்கு வழி இருக்குதான்னு பெருசாக வேறு அனுப்புனு இல்லை. அது உனக்கு அவமானமாக தெரியலடா. அது இருக்கு வரைக்கும் நீ ஒரு படை தலைவன், உனக்கு என்ன அவமானம்? இத்தினூண்டு ஒரு டெஸ்ட்டு சொன்னாரியா அந்த தீர்க்கதரிசி. போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணிட்டு வாடான்னு சொன்னா இன்னும் குதிக்கிற. இப்படி தான் இருப்பாங்க நிறைய பேர். நாம் அந்த பட்டியலில் வரக்கூடாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. தட்ஸ் கரெக்ட். மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு போட்டிருக்கு. எந்த நிலைமையிலும் நாம் கர்த்தருடைய சைடில் தான் நிற்கணும். இதை நீங்கள் விரும்புகிறீங்களா? ஐயா எனக்கு வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் சைடில் தான் நிற்கணும் ஐயா. கர்த்தர் சைட்லையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சைடில் நிற்கணும். கர்த்தரையும் அவருடைய ஊழியக்காரரையும் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்னு போட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர், ஆனால் உண்மையான ஊழியக்காரர்களாக இருக்கணும். உங்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் சைடில் போகணும். இல்லைன்னா ஒரு சைடாக போயிடுவீங்க. அப்புறம் சைடே வேறு மாதிரி சைடாக மாறிடும். பி கேர்ஃபுல். அல்லேலூயா. ரொம்ப டேஞ்சர் இது. ஆமென். அப்போ நாங்கள் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். அடுத்து வாசிங்க. நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது என்ன? சரி, 5 வாசிங்க. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து. இதெல்லாம் லிஸ்ட்டு போடுறான். என்ன லிஸ்ட்டு போடுறான் பாருங்க. விதைக்கிறதுக்கு, பிறகு அத்திமரம், திராட்சை செடி, மாதுளை செடி, குடிக்க தண்ணி. நல்ல மூளை வேலை செய்தியா. என்னென்ன மரங்களெல்லாம் கொண்டு வந்து பேசுகிறான் பாருங்க. இப்போ இவன் வளர்றதுல என்ன வளர்றான்னு இவனுக்கே தெரியல. நல்ல வேலை வேப்ப இலைன்னு சொல்ல, வேப்பங்கா கொய்யாக்கா என்னத்தையாவது சொல்லி தொலைல. விதைக்கணுமா? விதைப்பும். அவர் விதைச்சா அவர் தண்ணி நிறைய வேணும். அத்திமரம் நிறைய பழம் கொத்தா காய்க்கணுமா? திராட்சை செடி கொலையான்னு செய்யணுமா? காய்க்கணும். மாதுளஞ்செடி அடே அம்மா கொத்தா மாந்தண்டி மாதுளை பழம். இவங்களுக்கு பிறகு குடிக்க தண்ணி. எல்லாம் குடிச்சுவிட்டு எல்லாம் தின்னுவிட்டு கடைசியில் கர்த்தர் யாருன்னு கேட்பான். தன்னை நடத்தி வந்த தேவனை அப்படியே மறந்துடுவான். இதுக்கெல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்குறான். எங்களை எகிப்திலிருந்து இதெல்லாம் எங்களுக்கு இல்லை. 6வது வசனம் முக்கியம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை. ஒரு காலத்தில் இந்த ஆரோன் தப்பு செய்தான். எங்கே தப்பு செய்தான் சொல்லுங்க? எங்க? கண்ணுக்குட்டி விஷயத்தில் தப்பு செய்தது உண்மைதான். ஆனாலும் அல்லேலூயா, அந்த லேவி கோத்திரத்தார் அவ்வளோ பேரும் கர்த்தருடைய சைடில் திரும்பினாங்க. பார்த்தீங்களா? திரும்பினதுக்கு அடையாளம் காட்ட சொன்னார். பார்த்தீங்களா? அந்த அடையாளத்தை கூச்சப்படாமல் டக்குன்னு காட்டினான். பார்த்தீங்களா? வெறித்தனமா. ஒரு காலத்தில் ஆரோன் தப்பு செய்தவன் தான். இன்னைக்கு அதே ஆரோன் மோசையோடு சேர்ந்து முகம் குப்புற விழுந்தார்கள். 2 பேரும் போட்டிருக்கு. முகம் குப்புற விழுந்தார்கள். ஆரோன் செய்த தப்புக்கு தேவன் அவனை வாதித்தார்ன்னு போட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த லேவி கோத்திரத்தார் அந்த தவறை செய்யாதபடிக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் வெறுத்து
தேவன் பக்கமாய் வந்தார்கள். ஒரு ரூத்து அப்படித்தான் வந்தாள். தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் வெறுத்து திரும்பி போகிறதுக்கு அவளுக்கு இஷ்டமே இல்லாதபடிக்கு யெகோவா என்னுடைய தேவன் என்று அழகாய் மாமியாரை பின்பற்றி வந்து, நீ மரிக்கும் இடத்துல நான் மரிப்பேன், உன் ஜனங்கள் என் ஜனங்கள்னு சொல்லி அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி ஒத்த காலில் நின்று கர்த்தருக்காக நின்னாள். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ 33:9 பாருங்கள். உபாகமம் 33:9 அல்லது 33:8 பாருங்கள். அந்த 8 தான் 8 பாருங்கள். லேவியரை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷர் வசமாய் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் வருகிறேன். என் ஆண்டவர் இதையும் பார்த்தார். அந்த தண்ணீர் இல்லாத இடத்துக்கு மேரிபாவின் தண்ணீர், மாசா கசப்பான தண்ணீரும், மேரிபாவின் தண்ணீர் அந்த முறுமுறுப்புகள் இருக்கிற இடத்துல இந்த லேவி புத்திரர்கள் மறுபடியும் கர்த்தருக்காக நின்றார்கள். செகண்ட் டெஸ்ட் ஓவர், ப்ரூவ் பண்ணாங்க. இந்த ப்ரூவ் பண்ணினத நிமித்தம் இந்த ஒரு வார்த்தை, மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உம்முடைய ஊரீம் தும்மீம் இருப்பதாக. இந்த ஊரீம் தும்மீம் என்கிற 2 காரியங்கள் ஆசாரியனுடைய கையில் இருக்கும். இந்த 2 வச்சு தான் தேவனுடைய சித்தம் என்ன என்ற ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் கேட்கும்போது கர்த்தர் இதை வெளிப்படுத்துவார். இந்த ஊரீம் தும்மீம் என்பது என்னன்னு காட்டுகிறதுனால், இட்ஸ் an integrity, highest degree of integrity. ஊரீம், அல்லேலூயா. தும்மீம் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் லாயல்ட்டின்னு சொல்லும் பொழுது அந்த பரிசுத்தமும் அந்த நீதியும் உண்மையும், அது 2 வார்த்தைகளுக்கு அர்த்தம். நீதியும் உண்மையும். அந்த ஊரீம் தும்மீம் என்பவைகள் இதற்கு பயன்படுத்துவார்கள். அப்போ அந்த ஆசாரியன் எப்படிப்பட்ட ஆசாரியனாக இருக்க வேண்டுமானால், ஒரு ஆசாரியன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமானால், he is a person of highest degree of integrity of heart and mind and word and mouth. அதனால தான் ஆசாரியனுடைய வாயில் வேதத்தை தேடுவார்களே. எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு போறார் பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஆசாரியன் இடத்துல காணப்பட வேண்டியது ஊரீமும் தும்மீமும். இன்டெகிரிட்டி என்று சொல்லும் பொழுது சரியான ஒரு உண்மை, 2வது சரியான ஒரு நீதி, 2 இருக்கணும். எ பாஸ்டர், சரி இப்போ ஆசாரியனை விட்டுருவோம். ஒரு பாஸ்டர், இன்னைக்கு நமக்கு புரிகிற மாதிரி, ஒரு பாஸ்டர் இடத்துல காணப்பட வேண்டிய, ஒரு ஊழியக்காரன் இடத்துல காணப்பட வேண்டிய முதலாவது உண்மை. 2வது, he must be sincere man of God. அல்லேலூயா. பாஸ்டர் குறித்து நான் 2 காரியங்கள் சொன்னேன். நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்க பார்க்கலாம். சாபம் அவன் வாயிலிருந்து வரலாகாது. அல்லேலூயா. சாபம் அவன் வாயிலிருந்து வரலாகாது. சபையில் எல்லா நேரங்களிலும் ஆசீர்வாதமான காரியங்கள் செய்யக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். ஸ்தோத்திரம். பலர் பலவிதமாக இருப்பார்கள். ஆனால் பலர் பலவிதமாக இருந்தாலும் ஊழியக்காரன் ஒருவனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களிலே அப்படி இப்படி கலகங்கள் உண்டாக்கி அப்படி இப்படின்னு ஆயிட்டு சிலர் வீட்டை விட்டு போய் விடுவார்கள். வீடுனா கர்த்தருடைய வீடு. அப்படிப்பட்டவர்கள் உண்டு. நான் எல்லாரையும் சொல்லவில்லை. இப்போ டிரான்ஸ்ஃபருக்காக போகிறாங்கன்னா நான் அவங்கெல்லாம் அப்படிப்பட்டவன் சொல்லவில்லை. சில காரியங்கள் நடக்கும். அது நடந்தாலும் கூட அந்த சபையை மேய்க்கிற மனுஷன் வாயிலிருந்து சாபம் வரக்கூடாது. ஆகட்டும், கர்த்தர் நடத்தட்டும், இது கர்த்தருடைய வீடு. 2வது, இஸ் அ ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் இன்டெகிரிட்டி எதிர்பார்ப்பார்கள். ஊரீம் தும்மீம். அப்போ ஒரு ஆசாரியனுக்குரிய அழகு என்ன? ஒரு ஆசாரியனுக்குரிய, ஒரு பாஸ்டருக்குரிய அழகு என்னன்னா, அவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். 2வது, உத்தமமாக இருக்க வேண்டும், சின்சியராக இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை வைத்து சத்தியதேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று ஒத்த காலில் இந்நாள் வரைக்கும் துடித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, மோசே சொல்லும்போது சொல்கிறான், இந்த 2 இடங்களில் அவனோடு வாக்குவாதம் பண்ணினான் தேவனுடைய புருஷன்.
அவனை பரீட்சை பார்த்தான். பரீட்சையில வெற்றி பெற்றதான லேவி கோத்திரத்தாரிடத்தில் இந்த ரெண்டும் இருப்பதாக. நீ விளங்கிருச்சா? இப்போ விளங்கி இருக்கணுமே பாஸ்டர். இது வரைக்கும் விளங்கிச்சு, இப்போ தான் விளங்கலை பாஸ்டர். அப்படியா? மோசே எதை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கணும் பாருங்க. நீங்கள்லாம் நல்ல புகழணும், ஆண்டவரை புகழணும். எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம்? ஆடு மாடு நிறைய வரட்டும் போ, அப்படி சொல்லலை. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்! அப்பா, 2 இடத்துல சோதித்தார். 2 இடத்துல சோதனை வரும்போது 2 இடத்துல லேவி புத்திரர்கள் ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. லேவி கோத்திரம் ப்ரூவ் பண்ணிருச்சு. அதைத்தான் அப்படியே எடுத்துட்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீஷன்கிறார். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கனெக்ட் இட். எங்கேருந்து எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்போது தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் பிள்ளையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, இதெல்லாம் எவனோ ஒருத்தன் செஞ்சானே பழைய ஏற்பாட்டில். யார் இது? இந்த கேரக்டர் பூரா எங்கேயோ ஒருத்தன் செஞ்சிருக்கான். ஐயா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, பின்னால் இருக்கிறவன். அந்த 2 இடத்துலையும் வெட்டுடான்னா, அப்போ வாரேன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் வாரம் கேளுங்க. அந்த வெட்டுடானா வெட்டினவன் ஈவு இறக்கம் இல்லாம கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு கர்த்தர் சார்பில் நின்னான்னா, இங்கே புதிய ஏற்பாட்டில் தகப்பன், தாய், சகோதரன், பிள்ளை, ஆடு மாடு. இப்பயாவது புரியுதா? நான் 2வது முறை சொன்னதுக்கு அப்புறமாவது புரியுதா? கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப அன்னைக்கு பதில் சொன்ன யெகோவா தான் இன்னைக்கும் இயேசு என்கிற நாமத்தில் வந்த யெகோவா. விளங்கல? அப்ப அன்னைக்கு கரெக்டா ஷார்ப்பாய் நின்னவர் தான் இன்னைக்கு நிற்கிறவர், இப்பவும் நிற்கிறவர், இப்பவும் நிற்கிறவர். அவர் மாறல, அவருடைய வசனமும் மாறல, அப்ப அவருடைய எதிர்பார்ப்பு மாறல. gospel demand is not changed. That is the demand the Lord lays in front of the people of God. On one side I am excited, on the other side I am trembling, because we stand before a God who doesn't compromise at all. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுகிற தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கலையே, அதனால தான் பயம் பிடித்து போகிறது நமக்கு. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கு தேவை. இந்த சத்தியம் நமக்கு தேவை. கொஞ்சம் பாருங்க, அங்க கிளீனா எவனையும் பார்க்காம வெட்டுறான்னாரு, இங்க எவனையும் பார்க்காம என் பின்னால வாடான்னார். சொன்னாரா? இந்த சபை கொஞ்சம் அது புரிஞ்சிருச்சுன்னா நான் சந்தோஷமா வீட்டுக்கு போவேன். ஸ்தோத்திரம். எங்கள் ஆயா இறந்து போச்சு, கர்மாதி வைக்கணும், அது வைக்கணும், நான் போகிறேன்னு சொல்லி பேய்கள் பின்னால் போயிட்டு இங்கே வந்துட்டு கம்யூனியனையும் வாங்கினா. கர்மாதிக்கும் கம்யூனியனுக்கும் என்ன சம்பந்தம்? காம்ப்ரமைசிங். சில காரியங்கள் உண்டுன்னா இது, இல்லைன்னா இல்லை, உண்டுன்னா உண்டு தான் நம்ம வாழ்க்கையில். கொஞ்சம் கடினமான வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன். ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமானால், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள். கரெக்டா? எங்க ஐயா ரொம்ப முக்கியம், எங்க ஆட்கள் ரொம்ப முக்கியம்னு பாதி வழியில் வந்து ஒரு கிராக்கடைல் டியர்ஸோட திரும்பி ஒரு மகள் வீட்டுக்கு போய்விட்டாள். ஓர் வா என்று போய்விட்டாள். ஒரு மகளோ ஆயாவது கொய்யாவது என்னத்தையாவது கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரூத்துக்கு வந்த மகிமை என்ன, ஓர்பாவுக்கு வந்த மகிமை என்ன, உங்களுக்கே தெரியும். அப்போ என் ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றார். நான் இதெல்லாம் யோசித்து இப்படியே கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாக்குவாதம் பண்ணின பரிசுத்த புருஷன் உன்னோடு வாக்குவாதம் பண்ணினா, நீ போகணும்னு திரும்பி போனால் போகலாம் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும். சில நேரங்களில் 2 பெண் பிள்ளைகள் மருமக்கள்மார்கள்ட்ட ஒரு மாமியார் பேசுகிற ஒரு வார்த்தை, போங்கங்கிறா. வாக்குவாதம் நடக்குது.
நீ என்ன வேணா வாக்குவாதம் பண்ணிக்கோ மாமி, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. அடுத்த வாக்குவாதம் என்ன தெரியுமா? தேவன் என்னை கில்காலுக்கு அனுப்புகிறார், தேவன் என்னை எரிகோவுக்கு அனுப்புகிறார், என்னை அங்க அனுப்புகிறார், எங்க பெத்தேலுக்கு அனுப்புகிறார், அங்க அனுப்புகிறார், போ 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 அப்படிங்கிறான். நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இவன் பின்னாலேயே ஓடினான். போனதுக்கு அப்புறம் மேலே போகும்போது, நீ என்னை பார்த்தால் பெறுவாய், இல்லாவிட்டால் இது உனக்கு அரிதான காரியத்தை கேட்டாய், உனக்கு என்னை பார்த்தா தான் கிடைக்கும், இல்லாட்டினா கிடைக்காதுன்னு சொல்ல. அப்போ நான் பார்க்கத்தாயா வந்திருக்கிறேன் போயான். அப்போ பார்த்து எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் மருமகன், எங்கள் கொழுந்தியா, எங்கள் கூத்தாடி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தான்னா நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது காட்டில் நீங்களே சொல்லுங்க, அவ்வளத்தையும் மறந்துட்டாயா? இது பரிசுத்த தேவன் பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சது இப்போ ஏதாவது எழுதி இருக்கிறாருன்னா இப்போ 14 எழுதி காட்டுறாரே நம்மள்கிட்ட. அப்போ அது நமக்கு உண்மையா உண்டா இல்லையா சொல்லுங்க. இன்று முதல் ஆசீர்வதிப்பேனுங்கிறத மாத்திரம் நம்ம எவ்வளவு ஜாலியா எடுத்துட்டு போறோம் அந்த வாக்குத்தத்தத்தை, இல்லையா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. நாம் உள்ள பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னா, when there is a demand laid by God, should we not be careful to fulfill it? இதில் தேவன் அட்ஜஸ்ட் பண்ணுகிறவர் இல்லையே. நான் பயத்துடனே உங்களோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனால் இட்ஸ் அப்ளிகபிள். இப்போ நான் சில காரியத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. 8வது வசனத்தை நான் 3 டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன். அதில் குட் நியூஸ் பைபிள் என்ன டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குன்ட்டு நான் கொஞ்சம் வேடிக்கை அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இட் ஷோஸ் கிவ் டு காட்லி லீவை. ஊரிம் தும்மிம் எப்படி யாருக்கு கொடுக்கணுமா? அப்போ அந்த கிவ் டு காட்லி லீவை, தேவ பக்தி உள்ள லேவி குடும்பத்தாருக்கு ஊரிம் தும்மிம் கொடுக்கணும்னு போட்டிருக்கு. Give to godly Levi your Urim and Thummim. You tested Levi at Mara and at Maza. Verse number 9. He obeyed your instructions and destroyed many sinners, even his own children, brother, father and mother. This is a good news translation that says. I was very much surprised. Father, children, mother and sinners, relatives, public. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அதே தானே சொன்னாரு. தாயும் தகப்பனும் அது இது இதைத்தானே சொன்னாரு. குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லுது. தெர் இஸ் another translation, மாடர்ன் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இதை நான் தமிழாக்கம் பண்ண முடியாது, நான் சொல்றேங்க. Who said to his father and to his mother, I have not seen him, and he did not acknowledge his brother or know his own children, for they have kept your word and guarded your covenant. And போட்டு உம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்வதற்காகவும் உம்முடைய உடன்படிக்கை கடைபிடிப்பதற்காகவும் தன் தாய், தன்னுடைய சகோதரர்கள், அதனுடைய பிள்ளைகள், அப்பா அம்மா எல்லாரையும் நான் பார்க்கவே இல்லை இவர்களைன்னு சொல்லிட்டான். மறுதலித்ததற்கு அர்த்தம் அது. இந்த லேவி மக்கள் பண்ண வேலை. அதே வசனத்துடைய இன்னொரு டிரான்ஸ்லேஷன், எக்ஸ்பேண்டட் பைபிள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது சொல்லுது, டு லீவை whom you love, your loved one அப்படின்னு போட்டிருக்கு. நீர் நேசிக்கக்கூடிய லேவி. இந்த வார்த்தை லேசா வருமா கர்த்தர் வாயிலிருந்து? நீர் நேசிக்கக்கூடிய லேவி. Lord, you tested him at Maza and argued with him at the waters of Meribah. Verse number 9. He said about his father and mother, I don't care about them. He did not treat his brothers as favorites or give special favor to his children, but protected your word and guarded your covenant treaty. உம்முடைய வசனத்தையும் உம்முடைய உடன்படிக்கையும் பாதுகாப்பதற்காக அது நிமித்தம்
இந்த லேவி, நீர் நேசிக்கக்கூடிய இந்த லேவியானவன் தன்னுடைய சொந்த தகப்பனையும் தாயையும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்ல துணிந்தான். ஆகவே ஊரீம் தும்மீம் அவனுக்கு கொடுங்கப்பா. அப்ப அவனுடைய சந்ததியில ஊரீம் தும்மீம் எப்போதும் கொடுக்கப்பட கடவுது அந்த லேவிக்கு. ஹல்லேலூயா. த மெசேஜ் அப்படிங்கிற இன்னொரு டிரான்ஸ்லேஷனை பார்த்தேன். அந்த போட்டிருக்குது, வெர்ஸ் நம்பர் 9 படிக்கிறேன். ஐ நோ லாங்கர் ரெக்கக்னைஸ் தெம், ஹி டர்ன்ட் ஹிஸ் பேக் ஆன் ஹிஸ் பிரதர் அண்ட் நெக்லெக்டட் ஹிஸ் சில்ட்ரன் என்று எழுதியிருக்கிறது. இந்த அளவுக்கு காட்டுத்தனமா கர்த்தரை பின்பற்றி இருக்கிறானா? காட்டுத்தனமா நின்றுக்கிறானுங்க கர்த்தருக்காக. இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பார்க்கும்போது இவனுக்கு பின்னால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். blessing number 1, blessing number 1, there are 4 blessings. blessing number 1, உபாகமம் 33:10 வாசிப்போமா? அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணங்களையும் போதித்து உமது சன்னிதானத்தில் தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 8ம் 9ம் வாசித்து மகிழ்வோமாக. இவர்களோட கூட செமையா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தொப்பெத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எல்ஷாமாவையும் யோராமையும் அனுப்பினார். 9 வாசிங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். நீங்களும் நானும் பைபிளை வாசிக்கும்போது எப்படி வாசித்தோம்னா, இது ஒரு சரித்திரமாக வாசித்திருப்போம். சரி, அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க, சரித்திரமாக வாசித்தோம். சரி, இவங்க ஊர் உலகத்தெல்லாம் போய் இந்த லேவியர்கள் என்ன பண்ணாங்க, வேத புஸ்தகத்தை எடுத்து எல்லா ஜனங்களுக்கும் டீச் பண்ணிட்டாங்க போலன்னு தான் நம்ம வாசித்திருப்போம். இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, ஓய் இவங்க இதுக்கு சும்மா போனவில்லை, இந்த உத்தியோகம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். They received this ministry from God. Hey, hallelujah. This ministry தேவனால் கொடுக்கப்பட்டது, தேவனிடத்திலிருந்து வாங்கினார்கள். இப்போ வாங்குவதற்கு லேசான வாழ்க்கை கிடையாதுயா. ஐயா அம்மா, அல்லேலூயா. கர்த்தர் பக்கம் சாய்ந்து வந்து அந்த பார்ட்டி கர்த்தர் பட்சத்தில் இருந்து சொன்னபடியே, அப்பாவும் எனக்கு தெரியாது, அம்மாவும் தெரியாது, பிள்ளையும் தெரியாது, போங்கடான்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதற்காகவும் அவருடைய உடன்படிக்கையை மாறாமல் இருக்கிற வைராக்கியத்தின் நிமித்தம் வாழ்ந்து காட்டினது நிமித்தமே அவர்கள் அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டதுனால கிளம்பி போய் கிராமமா போய் திரிஞ்சு வேதத்தை உபதேசித்தார்கள். ஜனங்கள் கேட்டார்கள். இல்லைன்னா ஜனங்கள் கேட்க மாட்டான். ஹல்லேலூயா. A heart of integrity, Urim. A loyalty to God, தும்மீம். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தேவனுக்கு முன்பாக கர்த்தரை தவிர வேற எவரையும் நடுவில் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லி ஒத்த காலில் நின்று ஹல்லேலூயா சீஷர்களாய் வாழுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஊழியம். ஆமென். எங்க அப்பா பாஸ்டர், அதனால நான் பாஸ்டர். எங்க மாமா பாஸ்டர், அதனால நம்ம பாஸ்டர். எங்க சித்தப்பா பாஸ்டர், அதனால நான் பாஸ்டர். என் பிள்ளை பாஸ்டர், என் பேர பிள்ளை பாஸ்டர். நோ, இட் டசன்ட் கோ லைக் தட். அது அப்படி செல்லாதது. அந்த ஊழியம் கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்பர் 1 blessing. இங்க ரெண்டாவது blessing பார்க்குறீங்கன்னா, ஹல்லேலூயா, இப்புட்ட அதே வசனத்தில் எதில் 33:10 முதல்ல என்ன ஆசீர்வாதம்னா, டீச் தி அத்தாரிட்டேட்டிவ் லா டு தி பீப்புள் ஆஃப் காட். தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மினிஸ்ட்ரி. எல்லாரையும் போதிக்க தேவன் அனுமதி கொடுக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். ஐ பிலீவ். துன்மார்கனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நீதி நியாயங்களை நீ உபதேசிப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் என்று சொல்லுகிறார். நோ, he cannot be done. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This pulpit, this balibidam in the pulpit is a gift of God. It's a gift of God. Hey, it's a gift of God. எல்லாருக்கும் வர்றதில்லையே தகப்பனே.
ஆண்டவரே, ரெண்டாவது பயப்பட வேணும். ரெண்டாவது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நீ காவலனாய் இருப்பதற்காக அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு சதா காலங்களிலும் ஆராதனையும் தூப வர்க்கத்தையும், கொஞ்சம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவங்க, ஆராதனையும் தூப வர்க்கத்தையும் காட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆசீர்வாதம் வர வைக்கிறதுக்கு இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூணாவது ஆசீர்வாதம் சொல்லிட்டா, 33:11 வாசிங்க. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியின் மேல் பிரியமா இரும். இது மூன்றாவது ஆசீர்வாதம். அவனுடைய ப்ராஸ்பெரிட்டி, அவனுக்கு இருக்கக்கூடிய சம்பத்து, அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகம். ஐயா, இந்த லேவியர்களுக்கு நிலங்கள் கிடையாது. இந்த லேவியர்களுக்கு ஒரு இந்த கோத்திரத்துக்கு மாத்திரம் லேண்டு கிடையாது, கொடுக்கல. எல்லா கோத்திரத்துலேயும் அவங்களுக்கு ஒரு சில இடங்கள் தான். அந்த இடங்களுக்கு தேவனே அவர்களுக்கு பங்கு. அல்லேலூயா. கர்த்தரே அவர்களுடைய சொத்து. அவர்களுக்கு இருக்கிறத கர்த்தாவே ஆசீர்வதியும்னு சொல்கிறான். என்ன நல்ல குணம் மோசேக்கு. கர்த்தர் நல்லவர். எதை யோசித்தார் தெரியுமா மோசே? இவ்வளவு பாடுபட்டிருக்காங்களா, அப்படியே தேவன் சார்பில் வந்தாங்களே. அப்பாவை தெரியாதுன்னா, அம்மாவை தெரியாதுன்னா, பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளை தெரியாதுன்னா வெட்டி போட்டான். முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் முகங்குப்புற போய் கர்த்தர் இடத்துல போய் விழுகிறான். இவ்வளவு பாடுபட்டு எல்லாத்தையும் விட்டோமே, நாங்கள் படகுகள் எல்லாம் விட்டுட்டோமே, சொந்தங்களை விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பேதுரு அப்போஸ்தலன் சொல்லலையா? அப்போ மோசேக்கு தெரியுது, இவங்க கொஞ்ச காலம் சுகமாக நிலங்களெல்லாம் கொடுத்து நல்லா வாழ்ந்துட்டா, நல்லா சந்தோஷம் வீடு கட்டி வாழ்ந்து பேசாமல் ஜாலியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு சுதந்திரம் கூட கிடையாது. ஆண்டவரே, எப்படி? சொத்து சுகங்கள், லேண்டு ஒன்றுமே கிடையாது. அவன் கோத்திரத்தில் ஏதாவது கொஞ்சம் பகுதியை கொடுத்தா தான் உண்டு. என்ன ஆண்டவரே, அப்பா என்னையா இது? இவனுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையே இந்த கோத்திரத்தாளிகளுக்கு. அதனால் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ, அப்பா என்ன மனசு, அந்த பரிசுத்தவானுக்கு இருக்கக்கூடிய மனசை பாருங்க. அவன் சம்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். கட்டாயம் ஜபத்தை கேட்பாரா இல்லையா? ஏன்னா இவங்க பண்ண தியாகம், நமக்கு இருக்கிறத தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் தேவன் சைடில் இருந்தால், கொஞ்சமாக இருந்தாலும் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்காக, இந்த லேவிக்காக ஜெபிக்கிற ஒரு மோசே இருக்கிறான். இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்ப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கும். அதில் நீங்களும் நானும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். போலீஸ்காரன், வக்கீல், இவங்கெல்லாம் வீடு தேடி வந்து இருக்கிறத அள்ளிட்டு போகிறதில்ல. நமக்கே தெரியாது, சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி இவங்க ஒருவேளை அழுதாங்களோ இல்லையோ தெரியல. எங்களுக்குன்னு ஒரு லேண்ட் இல்லாண்டவரே, கோத்திரம் எவனாவது கொடுத்தா தான் உண்டுன்னு. ஆனால் அதை நினச்சி ஒரு சரியான லீடர் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், இவனை ஆசீர்வதிங்கப்பான்னு. அந்த உள்ளம் நம்ம நினைக்கிற தெய்வம். நாம் மாத்திரம் அவர் சைடில் இருந்துட்டா நமக்காய் யோசிக்கிற தெய்வம். நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. ஆனால் அவர் பக்கம் இல்லாமல் வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு ஓஹோன்ட்டு போயிட்டான்னா அதில் ஒரு சாரமற்ற உப்பு. அடுத்த 4வது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால், அதே வசனத்தில், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். காட் இஸ் த ப்ரொடெக்ஷன். தேவனே பாதுகாப்பு. அவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரையும் இடுப்புகளை இடித்து போட்டு நொறுக்கி விடுகிறதற்கு தேவன் இந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, காஸ்பல் டிமாண்ட் எவ்வளவு கடினமானது என்று பாருங்கள். ஆமேன்.
4 விதமான ஆசீர்வாதங்கள். டீச் த லா. அல்லேலூயா. 2வது, புட் இன்சென்ஸ் பிஃபோர் காட். ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, ஜனங்களை ஆசீர்வதிக்க. 3வது, அவனுக்கு இருக்கிற சம்பத்தை. 4வது, அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுடைய இடுப்பை ஒடிக்க ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி மோசே ஜெபித்து அவர்களை வாழ்த்துகிறான். அல்லேலூயா. ஆகவே பல காரியங்களை தேவன் சொல்லியிருப்பார். நாம் எந்திரிச்சு நின்று ஜெபிப்போம். ஜெபித்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். எவன் ஒருவன் தாயையும் தகப்பனையும் சகோதரனையும் விட்டு என் பின்னே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வராதவன் எனக்கு. இது வெறும் பிரசங்கத்தை கேட்பதற்காக அல்ல பிரியமானவர்களே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறதுக்கு தடையாய் எது இருந்தாலும் அதை நான் விட்டு விடுவேன் என்று விட்டு துணிந்து வந்தவர்கள் தேவனுடைய கண் பார்வையில் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் எப்படி யோசித்து பார்த்து பதில் சொல்ல வேண்டாம். வெளியில ஒருவேளை மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். நம் உள்ளத்திற்கு நாம் பதில் சொல்லுவோமாக. நீங்களும் நான் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒரு சின்ன தண்ணீருக்காக முறுமுறுத்து கொண்டு, ஒரு சின்ன இழப்புக்காக, ஒரு சின்ன அவமானத்துக்காக, ஒரு சின்ன பழிச்சொல்லுக்காக இனி என் ஆண்டவர் எனக்கு வேண்டாம், அன்னைக்கே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும், நான் மாத்திரம் ஏன் பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்முடைய இருதயங்கள் அவரை விட்டு தூரமாய் போகிறதோ? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, லேவியை கோத்திரத்தார் 2 தருணங்களிலே அவர்கள் தங்களை நிரூபித்து காட்டினார்கள். அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள் என்று. அதை மோசே அறிந்தான். எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, இதுக்கெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடு தம்பி அப்படின்னா அந்த தம்பி சொல்லுவார், எங்க அப்பாவை கேட்கணும், எங்க அம்மாவை கேட்கணும்பாங்க. சில சகோதரிமார்கள் சொல்லுவாங்க, சிஸ்டர் ஞானஸ்நானம் எடுங்கன்னா எங்க புருஷன் சொன்னா தான் எடுப்பேன்பாங்க. அவர் புருஷனோ விக்கிரக ஆராதனைக்காரராக இருப்பார். அவர் என்னைக்கு சொல்ல போகிறார்? சிலர் சொல்லுவாங்க, நான் குடும்பமெல்லாம் அங்கே ஒன்றா சேர்ந்து எடுப்போம், நான் ஒன்று தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தாரெல்லாம் ரட்சிப்பு அடைஞ்ச பிறகு தான் நாங்கள் எடுப்போம். அதுக்குள்ளே உயிர் போச்சுன்னா, உயிர் போச்சுனாங்கிறது மேட்டர் இல்லை, அந்த இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ் இருக்குதாங்கிறதா மேட்டர். கர்த்தர்னா கர்த்தர், அவ்வளவுதான். அதுக்கு அப்பா தடை வந்தாலும் சரி, அம்மா தடை வந்தாலும் சரி, ஜீவனே தடை வந்தாலும் ஹர்லான் பாப்போவ் என்கிறதான ரஷ்ய தேசத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சீக்ரெட் பங்கர் சர்ச்சஸ், அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸில் தான் அவர்கள் ஆராதிப்பார்கள். இன்றைக்கும் சைனாவில் அப்படித்தான், திபெத்தில் அப்படித்தான் இருக்கிறது. வெளியில் வந்தால் சுட்டு விடுவார்கள். சீக்ரெட் போலீஸ் ஏஜென்சின்னு இருக்கும். க்ளீனாக நோட்டம் பார்த்து க்ளீனாக கண்டுபிடிச்சி யார் எங்கே தேவனை ஆராதிக்கிறார்கள்னு பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, கேம்பில் கொண்டு போய் விட்டுருவானுங்க. ஒரு நாள் இந்த ஹர்லன் பாப்பாவை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் சீக்ரெட் சர்ச்சில். போலீஸ்காரர்கள் நேராக உள்ளே வந்துட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணார்கள். அதோடு கூட அவருடைய குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன பையன், குட்டி பையன், அவனையும் கொண்டு போய் விட்டார்கள். கொண்டு போய் விட்டு சொன்னார்கள், நீ ஆண்டவரை மறுதலி, இல்லாவிட்டால் இந்த பையன் உனக்கு இருக்க மாட்டான், சுற்றுவோம் சொன்னார்கள். ஒரு படத்தை
ஆண்டவருடைய படத்தை கொண்டு வந்து வச்சு காரி துப்புங்கடான்னாங்க. எல்லாரும் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர்கள்லாம் காரி துப்பிட்டு விடுதலை ஆகி போயிட்டாங்க. எப்பா நான்லாம் சுட்டு கொல்லப்பட்டா என்னால் முடியாதுன்ட்டு ஹர்லாண்ட் பாப்பா வந்தார். காரி துப்புனதெல்லாத்தையும் அழிச்சிட்டு முத்தமிட்டார். அந்த சின்ன பையனை அடுத்த நாள் சென்டரில் வச்சு இந்த காரியத்தை செய்ய சொன்னார். அப்போ அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, அவர்கள் என்னை சுடட்டும், நான் முதலாவது ஏசப்பாவிட்ட போகிறேன். திஸ் இஸ் த மேன் ஹர்லாண்ட் பாப்போவ். நான் முதலாவது போகிறேன்ப்பா, நீங்க பின்னால வாங்கப்பான்னு சொன்னான். அவ்வளவுதான், டப் என்று சுட்டார்கள். அந்த பையன் சுருண்டு கீழே விழுந்து செத்து போனான். அந்த இடத்துல அந்த ஜெயில் அதிகாரிகள் ஒரு ரோஜா பூ செடியை நட்டார்கள். அது சில நாட்களுக்கு பிறகு பூ பூத்தது. இந்த ஹர்லாண்ட் பாப்போ தன்னுடைய ஜெயில் கதவிலிருந்து கம்பிகளிலிருந்து பார்க்கும்போது ரோஜா பூவை அதே இடத்தில் பார்த்தாராம். என் மகனை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் அடைந்தார். ஆனால் அந்த மகன் சொன்ன வார்த்தை, அப்பா இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் முதல்ல போயிடுறேன் அப்பாட்ட, பிறகு நீங்க வாங்கப்பான்னு. விசுவாச மக்களே, தேவ பிள்ளைகளே, இவர்கள் அல்லவா தேவனுடைய சமூகத்தில் பெரியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு காஸ்பல் டிமாண்ட்னா உங்களுக்கும் எனக்கும் போதிக்கப்படுகிறபடி போதிக்கப்படுதா? சபையில் கொண்டு வந்து யாராவது போதிச்சாங்களா? தேவன் எதிர்பார்க்கிறார் இதைன்னு சொல்லி போதனை கொடுத்தாங்களா? ஸ்ட்ரெயிட்டா மிஷனரிகளானார்கள், கர்த்தருடைய சபையில் ஆராதித்தார்கள், அண்டர் கிரவுண்டில் சுட்டு கொல்லப்பட்டார்கள், சந்தோஷமாய் மேலே போனார்கள். பெற்றெடுத்த ஒரு தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு துடித்திருக்கும். அந்த பையன் ஜாலியாக சொல்லிட்டான், அவனுக்கும் எப்படி இருக்கும் சுட்ட உடனே? பரலோகம் அவனை வரவேற்றிருக்கான். ஆண்டவருடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நமக்கு என்ன சோதனைகள், கிறிஸ்துவை பின்பற்ற முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை நேசிக்க முடியாதபடிக்கு தடைகள் யார்? ஊழியம் செய்யாதபடிக்கு தடைகள் என்ன? Are you living in a comfort zone? Are you living in a very safe zone? சேஃபாக கம்ஃபர்டபுளாக வாழ்ந்து கொண்டு நல்ல சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னது போதுமா? போதாதே. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? ஒருவேளை நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய செய்கைகள் அதற்கு நேராக இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் யோசித்து பார்ப்பது நல்லது தானே. நாம் நியாயம் தீர்க்கலை, யாரையுமே பயமுறுத்தவும் இல்லை, அதைரியப்படுத்தவும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வசனம் வசனமே. அதை ஒத்துக்கொள்வீர்களா? யாட் ஸ்டிக் இஸ் த சேம். எனக்கும் உங்களுக்கும் ஒன்றுதான். ரெண்டு விஷயத்தில் லேவி கோத்திரத்தார் ப்ரூவ் பண்ணினார்கள் அவர்கள். அதனால் தான் வாக்குவாதம் பண்ணின புருஷனிடத்தில் நீ ஜெயித்தாய். ஊரியும் தும்மியும் இவர்களை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். இன்னைக்கும் ஆசாரியர்கள் ஊரியும் தும்மியும் அவர்களுக்கு சொந்தம். அல்லேலூயா. அன்று தாய் தகப்பன் எனக்கு தெரியாது என்று சொன்னான். இன்னைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை, தாயின் தகப்பனையும் எல்லாரையும் விட்டுட்டு என் பின்னால் வந்தால் நீ சீஷன். அந்த சீஷன் சாரமுள்ளவனாக இருக்க வேண்டாம். சீஷனான பிறகு சாரமுள்ளவனாக இருக்க வேண்டாம். சாரமற்று போன சீஷனாக இருந்தால் வெளியிலே மிதிக்கப்படுவதற்கு மாயக்காரர்களைப் போல ஆகிவிடுவீர்கள் என்று கடினமான உபதேசத்தை சொன்னார். அதை மறுபடியும் சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? தெய்வமே, என்ன ஆனாலும் தகப்பனே, இந்த லேவி கோத்திரத்தார் எப்படி கர்த்தர்பட்சமாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றார்களோ அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறீர் புதிய ஏற்பாட்டில்.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் என் வாழ்க்கையில் நான் உம்மை விட்டு எதையும் ஆண்டவரை குறுக்கில் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு ஜீவனையும் விடாவிட்டால் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் நீரே தகப்பனே. காஸ்பல் டிமாண்டை நான் பூர்த்தி செய்ய சகாயம் பண்ணுவீராக. இந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்ததுக்காய் நன்றி. அப்படிப்பட்ட ஒரு சரியான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறீர். இந்த உலகம் கொஞ்ச நாள், இது மாயையான உலகம்தான். மற்றவர்களை பிரியப்படுத்தி கிறிஸ்துவை விட்டு நான் தூரமாய் போனால் சபிக்கப்பட்டு போயிடுவேனே தகப்பனே. கிடைக்கிறதே கிடைத்தது எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு, ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை இழந்து நான் மற்றவனை பிரியப்படுத்தி பரலோகத்துக்கு அந்நியனாக மாறமாட்டேன். தெய்வமே, கிருபை என்னோடு கூட இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமேன். ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள், தயாராகுங்கள். கர்த்தர் நல்லவர்.